ஜல்லிக்கட்டு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறு ஆய்வு மனு விசாரணையின் மூலம் நல்ல முடிவு கிடைக்கும் என வீர விளையாட்டு மீட்புக் கழகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷிடம் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்க? அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? மத்திய மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாநில அரசு ஆல்ரெடி ரிவ்யூ போட்டாங்க. அந்த ரிவ்யூ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மத்திய அரசும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா ஒரு சில லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சோ அந்த காம்ப்ளிகேஷனா பொதுவா ஷார்ட் அவுட் பண்ணி இது ஃபியூச்சர்ல இனிமேல் எந்த பிரச்சனைகளும் இல்லாம நிரந்தரமா இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி மத்திய அரசோட ஸ்டாண்ட் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட மூவ்மெண்ட் இப்படிதான் இருந்தாலும் இதை ஒரு சட்ட ரீதியா தான் கடைசியா சமாளிக்கணும்ன்றது கடைசி முடிவுக்கு வந்துருச்சு. சோ சட்ட ரீதியா இது நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஏன்னா போன தடவை நடந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம ப்ராப்பரான இதெல்லாம் கொடுக்கல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. பட் இந்த தடவை நான் கேட்டிருக்கிற கிரவுண்ட்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரவுண்ட்ஸ் கேட்டிருக்கேன். சோ அதை எடுத்து விசாரிக்கிறப்ப கண்டிப்பா நீதிபதி ஒரு நல்ல முடிவு சொல்வாரு அப்படின்றத நம்புறேன்.